அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரிவ்யூ தமிழ் சேனல். எங்களோட சேனலை நீங்கள் இதுவரையுமே பார்க்கலன்னு சொன்னால், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ உண்மையாகவே பெண்களுக்குரிய ஒரு முக்கியமான வீடியோ. பெண்கள் எல்லாருமே ஃபைனான்சியலாக ஃப்ரீடமாக இருக்கணும் என்று சொல்லித்தான் யோசிப்போம். அது சம்மந்தமான ஒரு வீடியோ தான். அதுலேயும் ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் செய்ய போகிற வீடியோ வீட்டில் இருக்கிற பெண்கள், அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பெண்களுக்கு என்ன மாதிரி அவங்கள்ட ஃபைனான்சியல் இண்டிபெண்ட் இருக்கணும், அவங்க எல்லாத்துக்குமே ஃபைனான்சியல் இன்னொருத்தர்கிட்ட டிபெண்டாக இருக்கணுமா, அதில் இருந்து நாங்கள் என்னென்று இண்டிபெண்ட்டாக மாறலாம், அது சம்மந்தமாக தான் ஒரு வீடியோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். எல்லாருமே சொல்லுவாங்க ஹவுஸ் ஒய்ஃப், அதாவது வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லித்தான் பொதுவான ஒரு கருத்து இருக்கும். என்னென்னா அவங்க வீட்டு வேலையை மட்டும்தான் பார்த்துட்ருக்குறாங்க, அவங்களுக்கு வேறு வேலை பண்ணுறதில்ல, அவங்கள்ட்ட எந்த விதமான காசும் இருக்காது இப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, அதாவது குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம், அல்லது அது எங்களுக்கு காலங்காலமாக வந்து ஒரு கருத்துன்னு சொல்லலாம். இப்படியான ஒரு கருத்து தான் இருந்து கொண்டு வருது. இதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இந்த கருத்தை நாங்கள், அதாவது வீட்டில் இருக்கிற பெண்கள் எவ்வாறு இன்னொருத்தர்கிட்ட தன்னை தேவைக்காண்டி கையேந்தாமல் தன்னைத்தானே எப்படி வளப்படுத்தி கொள்ளலாம்ன்ற சம்மந்தமான ஒரு சின்ன டிப்ஸோடு தான் எங்களோட வீடியோ இருக்க போகுது. அதாவது வீட்டில் இருந்து கொண்டே நாங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறோம், பட்ஜெட்டை மேனேஜ் பண்ணுறோம், இப்படியான நிறைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிற பெண்கள் பணத்தையும் மேனேஜ் பண்ண கற்றுக்கலாம். அது என்னென்னு நாங்கள் செய்கிறது, எல்லாருமே சும்மா இருந்த உடனே எங்களுக்கு காசு வராது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறது, நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று கிடைக்கும். நாங்கள் எல்லாமே ஃபைனான்சியல் ஃப்ரீடமாக இருந்தால் எங்களுக்குரிய கருத்துக்களை நாங்கள் எல்லா இடத்துலையுமே கதைக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது யார்கிட்டையுமே நாங்கள் தலை குனிஞ்சு நிற்க தேவையில்லை, அல்லது யார்கிட்டையுமே நாங்கள் எங்களோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு கூட யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவை இருக்க போகிறதில்ல. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், வீட்டில் இருக்கிற பெண்கள், அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது, அல்லது நீங்கள் ஒர்க் போகிறவங்களாக இருக்கலாம், ஏற்கனவே ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிற பெண்களாக கூட இருக்கலாம். முக்கியமாக வந்து இந்த வீடியோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு நோட்புக்கோ பழைய காப்பியோ ஏதோ ஒன்றை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்குரிய டெய்லி என்னென்ன செலவு செய்கிறீங்க, அதாவது உங்களோட செலவு ₹1 இருந்தாலும் அந்த நோட்புக்கில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், அதாவது டெய்லி உங்களோட கையால் போகிறது அல்லது உங்களோட ஃபேமிலிக்குரிய செலவு நீங்கள் டெய்லியே நோட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், அதில் சின்ன ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்னு சொன்னால், அதில் சில செலவுகள் உங்களுடைய தேவைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அதாவது உங்களுக்கு அது அந்த செலவு செய்யணுமன்ற அவசியம் இல்லை, ஆனால் உங்களுக்கு அந்த செலவை செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா ஒன்று கிடைச்சா அதை நீங்கள் அடுத்த மாதம் அந்த செலவை குறைச்சி கொள்ளலாம். இப்படி நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ், அதாவது உங்களோட குடும்பத்துக்குரிய எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு போகுது, அதில் நீங்கள் என்ன வகையில் சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் மரக்கறி வேண்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு தொகை இருக்கும். அதில் அந்த மரக்கறி வேண்டுற தொகையை ஏன் நாங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்டு தோட்டம் செய்யக்கூடாது? வீட்டு தோட்டம் செய்தால் அந்த வீட்டு தோட்டத்தில் இருந்து வர காய்கள் மூலம் நாங்கள் அந்த மரக்கறிக்குரிய காசை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி சின்ன சின்ன ஐடியாஸ் நிறையவே இருந்து கொண்டிருக்கும். அப்படி எழுத ஆரம்பித்தோம்னு சொன்னால், எங்களுக்கு இருக்கிற சில தேவையற்ற செலவுகள், அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஸ்கிப் பண்ணி அதை நாங்களே செய்யக்கூடிய சில செலவுகள்னு சொல்லி இருக்கும். அப்படியான செலவுகளை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், எல்லார்கிட்டையுமே ஏதோ ஒரு திறமை ஒழிஞ்சிருக்கும். பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற திறமையை நாங்கள் வெளியில் கொண்டு வரையில்லை. இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் தங்களுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன நேரத்தில் என்னாலும் தங்கள்கிட்ட இருக்கிற திறமையை ஒரு வருமானம் ஈட்டுற தொழிலாக மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால், வீட்டில் சின்ன சின்ன சிப்ஸ் செய்யலாம். அந்த சிப்ஸை வந்து நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன கடைகளுக்கோ என்னவோ அதை கொடுத்து கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால், சின்ன குரூப் கிளாஸஸ், இப்போ சில பேர் வந்து உங்களுக்கு வேறு ஆக்டிவிட்டீஸ் செய்யக்கூடியதாக இருக்கும், அதை என்னென்று வெளியில் கொண்டு போகிறது அப்படி தெரியாமல் இருக்கலாம். அப்படியானவங்க நீங்கள் உங்களுக்குரிய கிராஃப்ட் ஐட்டங்களோ அல்லது உங்களுக்குள்ள இருக்கிற கலை நுட்பங்களை வெளியில் கொண்டு வர மாதிரி அதை என்ன மாதிரி நாங்கள் காசாக்கலாம், அதன் மூலம் எங்களுக்கு என்னென்று வருமானம் கிடைக்கும் என்று சொல்லி யோசித்து அதை நாங்கள் செயற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்த விஷயம் முக்கியமானது, எமர்ஜென்சி ஃபண்ட்.
இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ஒரு ஃபேமிலியிலையோ அல்லது ஒரு மனிதற்ற வாழ்க்கையிலையோ கட்டாயமே தேவையான உண்டு. இப்போ எங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ சம்திங் ஒரு விஷயம் நடந்துட்டு எங்களுக்கு காசு தேவையான்னு சொன்னால் அந்த நேரத்தில் நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்தி கொண்டு நிற்க தேவையில்லை. இப்படி எங்கள்கிட்ட அதாவது வீட்டில் இருக்கிற பெண்கள் தங்களுக்குள்ளே யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுன்னு சொல்லியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்காங்க. காசை வேண்டினா திருப்பி கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை யோசிக்கக்குள்ள வீட்டில் இருக்கிற பெண்கள் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் ஏதோ ஒரு வகையில் ஏர்ன் பண்ணுற காசையோ அல்லது அவங்க சேமித்து வச்சுருக்கிற காசையோ எடுத்து அந்த டைமில் செலவழிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த விஷயம் இன்னொன்று இருக்குது. எங்கட காசு எனக்குரிய மரியாதைன்ற ஒரு உணர்வு இருந்தால் எல்லாருமே எல்லா விதத்துலேயுமே ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம். இப்போ அதாவது ஃபைனான்சியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு விமன்கிட்ட வந்து யாருமே கேட்கலாது நீ வீட்டுக்கு என்ன செய்த நீ என்ன செய்த நீ உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கிற திசையில் அவர்கள்கிட்ட எதுவுமே கதைக்க இயலாத ஒரு சந்தர்ப்பம் காணப்படும். ஏன்னு சொன்னால் அவங்க தங்கள்கிட்ட இருக்கிற அதாவது தாங்க சேமித்த காசு அல்லது தாங்க மிச்சப்படுத்தின காசுன்னு சொல்லி அந்த காசை வச்சுக்கொண்டு சில விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமைக்கு மாறக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த விஷயங்களை நாங்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு முடிவாக எங்களுக்கு கிடைக்க போகிறது வீட்டில் இருக்கிற பெண்கள் யார்கிட்டையுமே டிபெண்ட் பண்ணி இல்லை. அவங்களும் சின்ன சின்ன ஒரு ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு தேவைக்கு தங்கள்கிட்ட வர காசை மிச்சப்படுத்தி அதை வேறு வழியில் அதாவது இப்போ ஏற்கனவே நான் சொன்னது போல் மரக்கறி வேண்டும்னு சொல்லி வர காசை அவங்க சேவ் பண்ணி மரக்கறி தோட்டத்தை உருவாக்குறாங்கன்னா அந்த மாதத்துக்குரிய மரக்கறி காசு அவங்கள்ட்ட பேலன்ஸாக இருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்குரிய சின்ன சின்ன ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டாக தான் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் வரலாம் அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது சில விஷயங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ. அப்படியே யாருக்காவது இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.